வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் டுடே. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மென்டல் அபிலிட்டியில் ப்ராபபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த வருஷத்துலேருந்து 2019லேருந்து 2020 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி எனக்கு சமீப காலமாக வர ஃபோன் கால்ஸில் இந்த கொஸ்டின் எல்லாமே மறக்காமல் கேட்குறாங்க. சார், ப்ராபபிலிட்டி ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஏன்னா குரூப் 1, குரூப் 2, 2A, சிசிஎஸ்இ 4 அந்த சிலபஸ்லலாம் இது கிடையாது. இது குரூப் 1 மெயின்ஸில் மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க கேட்டுறாங்க அங்கங்கே. ஸோ அதை ஏன் நம்ம விடுவானா? என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக 5 ஹவர்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இதில் வேலை இல்லை. அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும். எப்படி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸில் பண்ணுறோமோ அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஏன்னா இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2019, 2020க்கான அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியும். 2019 குரூப் 2 கண்டக்ட் பண்ணலை. பட் மேஜராக எல்லாரும் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. உதாரணத்துக்கு பாருங்கள், 2019 நடந்த குரூப் 1ல் 2 கேள்வி. EO 4 அது எல்லாருமே எழுதுவாங்க. அதே மாதிரி DCSE 4, ஜெயிலர், சரியா? இது மாதிரி அங்கங்கே கேட்டுடுறாங்க. அதை ஏன் நம்ம விடுவானே, படிச்சிருவோம். சரியா? ஒன்றும் இல்லை, 5 ஹவர்ஸ் தான் ஆகும், ஒன்றும் அதிகமாக டைமே ஆகாது. பட் எனிவே அவங்க குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் ரிவைஸ் பண்ண பிறகு நடத்தின ஆர்கியாலஜி ஒட்டினர்கள் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா எப்படியும் எல்லாரோட டார்கெட்டும் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி தான் இல்லையா? அதுக்கு நீங்கள் ப்ராபபிலிட்டி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போயே ஒரு 5 ஹவர்ஸ் போனால் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நான் இப்போ இந்த 22 கொஸ்டினில் சில கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நான் முன்னாடி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தேங்க. அது டைமும் ரொம்ப இழுக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் பிடிஎஃப் கொடுக்குறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் சில கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுங்கள், நாங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த ப்ராப்ளம் மட்டும் கேட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அது கரெக்டாக பட்டுச்சு, எனக்கு வேலை மிச்சம். சரி, நான் சில இதை மட்டும் சால்வ் பண்ணுறேங்க. ஸோ அதுன்னு பார்த்தா எல்லாரும் எழுதின இந்த ஜெயிலர் எக்ஸாம் இதில் வந்திருக்க இந்த கொஸ்டின். Two dice are thrown. What is the probability of getting factor of 4 on the face of the first die? Important. சரியா? 2 டைஸ் த்ரோன்னாலே இந்த செட்டு தான். உங்க கீழே எழுதியிருக்க பார்த்தீங்களா, 1 1 2 1 30. இது மாதிரி டோட்டல் 36 இருக்கும் 2 டைஸை த்ரோ பண்ணால். ஸோ கீழே இருக்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மேலே இருக்கிற வேல்யூ தான் நமக்கு தேவை. அதுக்கு தான் அவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்க? ஃபேக்டர் ஆஃப் 4. ஃபேக்டர் ஆஃப் 4 என்ன? 1 2 4, அப்படி தானே? ஸோ இங்கே எங்கெங்கே இதெல்லாம் ஃபஸ்ட்டு டை இல்லையா? இப்போ 1 1 1 2ன்னு கீழே எழுதியிருக்கேன் இல்லையா? அதில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டை. அந்த பக்கம் இருக்கிறதுலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஃபர்ஸ்ட் டை டைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கணக்கு பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. அடுத்து 2ம் இருக்குது. 1 2 3 4 5 6. அப்புறம் 4ம் இருக்குது. 3 எடுக்கக்கூடாது. 1 2 3 4 5 6. ஸோ எவ்வளோ வருது? 18 வருதா? அதான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஸோ ஃபேக்டர் ஆஃப் 4 while throwing 2 dice are 18. ஸோ 18 by total 36 டிவைட் பண்ணிங்கன்னா 1/2. சரியா? இதான் சிசிஎஸ்இ 4ல் வந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டின். சரியா?
In a T20 cricket match, Raju hit a 6 10 times out of 50 balls. If a ball was selected at random, find the probability that he would not have hit the 6. அதான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கீங்களா, அதான் அதுக்கு தான் இந்த மேத்தமெட்டிக்ஸே அவங்க கொண்டு வர்றது. ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் அதான் செக் பண்ணுறது, கொஸ்டினை போட்டு குழப்பி. இவங்க இந்த நாட்டை வந்து கரெக்டாக பார்க்கணும் எக்ஸாம் ஹாலில். அதுக்கு தான் மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி அலர்ட்டாக இருக்கணும். இந்த நாட்டை விட்டிங்கன்னா அவ்வளோதான், டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நாட்டுனால என்ன, ரொம்ப சிம்பிள், மைனஸ் சைன். 50 minus 10 by 50 போட்டிங்கன்னா 4/5 is the answer. அடுத்தது குரூப் 1ல கேட்கப்பட்ட 2 கேள்வி. அதில் முதல் கேள்வி இதான். What is the probability that a leap year selected at random will contain 53 Sundays? இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேள்விங்க. இது வரைக்கும் ஒரு 4 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டாங்க 2017 பார்த்தீங்கன்னா. ஸோ லீப் இயரில் நமக்கு தெரியும் என்ன, 365 இல்லை 366 நாட்கள் வரும். ஸோ அதை வீக்ஸாக பிரித்தா 52 × 7 364 வரும். ஸோ மீதி 2 இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 டேஸ் வந்து எந்தெந்த காம்பினேஷனில் இருக்கலாம்னா இந்த 7 பாசிபிள் காம்பினேஷனில் இருக்கலாம். சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. சண்டேல ஆரம்பித்து சண்டேல முடிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இப்போ 52 × 7 போட்டால் 364 வரும். 366 கழிச்சோம்னா 2 டேஸ் இருக்குது. அந்த 2 டேஸ் இப்படி 7 பாசிபிலிட்டிஸாக வரும். ஸோ இதில் வந்து ரேண்டம் வில் கண்டென்ட் 53 சண்டேஸ் எப்போ வரும்? தோ ஒரு சண்டே இருக்குது, சரியா? அடுத்தது தோ ஒரு சண்டே இருக்குது. ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 2/7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியாங்க? எது கேட்டாலும் அதான். அடுத்து இந்த கேள்வி. A fair die is rolled. Find the probability of getting a prime factor of 6. முதல்ல எத்தனை டைன்னு பார்க்கணும். இங்கே வந்து 1 தான்.
ஏன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட டோட்டல் எவ்வளோ? 6. ஸோ நமக்கு கீழே இருக்கிற போர்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ மேலே தான் வேணும். மேலே என்ன இருக்குது? மேலேக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6 என்ன வரும்? 2 1 3 1 வராது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்டர் ஆஃப் 4 பார்த்தோம். அதில் 1 வரும். பட் இதில் ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 3 மட்டும்தான் வரும். வேறு ஏதாவது 6 எதாவது வராது. சரியா? ஸோ இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2/6 ஆர் 1/3. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சிம்பிளிஃபை ஆயிருக்கா? சில நேரம் வந்து 2/6 ஆப்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்பயும் போடுற வழக்கம் மாதிரியே 2/6 போட்டால் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம், 1/3 மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஆப்ஷனை பார்ப்பீங்க, அது இருக்கும், உடனே அதை கிளிக் பண்ணிடுவீங்க. சரியா? பட் அது ரேராக தான் இருக்கும். பட் ஒஸ்ட் கேஸ் அப்படி அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்க, இப்போ வந்து கடைசி ப்ராப்ளம் இந்த EVO 4ல் கேட்ட கேள்வி, 2 dice are thrown, what is the probability of getting a total of face number 12? சரி, இப்போ நமக்கு 2 டைன்னு வந்துருச்சு. முதல்ல கீழே இருக்க பிரச்சனையை முடிக்கணும். ஸோ 36 கீழே வந்துருச்சு. இப்போ மேலே மட்டும்தான் வேணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ் நம்பர் 12 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அந்த டைஸில். ஏன்னா 5 6 6 5நாலும் 11 தான் வரும். ஸோ ஒரே ஒரு தான் வரும். 6 6 தான். ஸோ 6 ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ 1/36 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்க, இதோட நம்ம இந்த ப்ராபபிலிட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் இந்த 22 கொஸ்டினும் கோத்ரூ பண்ணுறீங்க. எப்போ? அந்த எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் கோத்ரூ பண்ண பிறகு. சரியா? We will meet in next class. Thank you.